அணு ஆயுத மிரட்டலுக்கு புதிய இந்தியா அஞ்சாது பிரதமர் மோடி. நீங்கள் வாங்கும் பொருட்களில் இந்தியரின் வியர்வை இருக்க வேண்டும் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அக்கட்சி சார்பில் வெவ்வேறு வகையான சேவை பணிகள் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டன. அவருக்கு உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் மத்திய பிரதேசத்தின் தார் மாவட்டத்திற்கு நேற்று சென்ற பிரதமர் மோடி பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கான அடிக்கலையும் நாட்டினார். இதன் பின்னர் நடந்த அரசியல் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது சுயசார்பு இந்தியா என்பதே அதற்கான வழியாகும். இது பண்டிகைகளுக்கான காலமாகும். நீங்கள் உள்நாட்டு பொருட்கள் என்ற மந்திரத்திற்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 140 கோடி இந்தியர்களிடமும் நான் வைக்கும் வேண்டுகோள் என்னவெனில், நீங்கள் வாங்கும் எந்த ஒரு பொருளும் இந்திய தயாரிப்பு பொருளாக இருக்க வேண்டும். நீங்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அதன் உற்பத்திக்கான பின்னணியில் இந்தியர் ஒருவரின் வியர்வை இருக்க வேண்டும். அதில் இந்திய மண்ணின் மனம் வீச வேண்டும். வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாவதற்கு 2047ஆம் ஆண்டு வரை உங்களுடைய உதவி எனக்கு தேவை என பேசியுள்ளார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை நாம் வாங்கும்போது நம்முடைய பணம் நாட்டுக்குள்ளேயே இருக்கும். அந்த பணம் சாலைகள், பள்ளிகள் மற்றும் முதன்மை சுகாதார நல மையங்களை அமைப்பதற்கு பயன்படும். ஏழைகள் மற்றும் விதவை தாயார்களுக்கும் அது உதவும் என்று பேசியுள்ளார். மேலும் பிரதமர் மோடி பேசியதாவது: பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நமது சகோதரிகள் மகள்களின் குங்குமத்தை அவமதித்தனர். நாம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டு பயங்கரவாத முகாம்களை அழித்தோம். நமது பாதுகாப்பு படை வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாகிஸ்தானை மண்டியிட வைத்தனர். ஆபரேஷன் சிந்தூரின் போது தனக்கு நடந்த துயரத்தை பாகிஸ்தானிய பயங்கரவாதி அழுது கொண்டே கூறுவதை உலகம் நேற்று கண்டது. இதுதான் புதிய இந்தியா. அணு ஆயுத மிரட்டலுக்கு புதிய இந்தியா அஞ்சாது. எதிரிகளின் வீடுகளுக்கே சென்று இந்தியா தாக்குதல் நடத்தும் என்று பிரதமர் மோடி கூறினார். பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு மோடிக்கு பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வந்தனர். ரஷ்ய அதிபர் புதின், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக், ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் உள்ளிட்ட பல தலைவர்கள் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ரஷ்ய அதிபர் புதினுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எனது 75வது பிறந்த நாளுக்கு தொலைபேசியில் அழைத்த அன்பான வாழ்த்து கூறிய எனது நண்பர் அதிபர் புதினுக்கு நன்றி. நமது சிறப்பு வாய்ந்த மூலோபாய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். உக்ரைன் மோதலுக்கு அமைதியான தீர்வு காண இந்தியா அனைத்து சாத்தியமான பங்களிப்பையும் செய்ய தயாராக உள்ளது என்று பதிவிட்டுள்ளார்.